இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் 3 பேசிக்கான கமிட்டிஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி, கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங். இந்த டாபிக் நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் வந்து கமிட்டிஸில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. த பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 25 members of the Lok Sabha, scrutinizes appropriation and finance accounts of the government, examines the report of the Controller and Auditor General of India. Which of the following statement given above is or correct அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம முதல்ல 3 கமிட்டிஸ் பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொஷினை சால்வ் பண்ணுவோம். கமிட்டி பர்பஸ் மெம்பர் சேர்மன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக் வந்து ஒரு ஆடிட் ரிப்போர்ட் தருவாங்க இல்லையா, அதை வந்து எக்ஸாமைன் பண்ணுறது தான் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட பர்பஸாக இருக்குது. மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 வந்து லோக்சபாலேருந்தையும் 7 ராஜ்யசபாலேருந்து இருப்பாங்க. சேர்மன் வந்து அந்த மெம்பர்ஸ்லேருந்து சேர்மன் வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது எஸ்டிமேட்ஸ் கமிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸமைன்ஸ் த எஸ்டிமேட்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் அண்ட் சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ பட்ஜெட்ஸோட எஸ்டிமேட்ஸை வந்து எக்ஸமைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. யார் பண்ணுவாங்க? எஸ்டிமேட் கமிட்டி பண்ணுவாங்க. இல்லை மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருமே லோக்சபாலேருந்து தான், ராஜ்யசபாலேருந்து ஒருத்தர் கூட கிடையாது. அதேமாதிரி சேர்மன் பார்த்திங்கன்னா ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ் அமாங் த மெம்பர்ஸ்லேருந்தே சூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்தது கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங். ஸோ பப்ளிக் அண்டர்டேக்கிங் அப்படின்ற போது ஏதோ ஒன்று பப்ளிக் அண்டர்டேக்கிங்கை வந்து எக்ஸமைன் பண்ணுறதுக்காக அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. எக்ஸமைன் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் அண்டர்டேக்கிங். ஸோ பப்ளிக் அண்டர்டேக்கிங்கோட அக்கௌண்ட்ஸும் ரிப்போர்ட்ஸும் எக்ஸமைன் பண்ணுறது இவங்க வேலையாக இருக்குது. மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 22 மெம்பர்ஸ், 15 வந்து லோக்சபாலேருந்து, 7 வந்து ராஜ்யசபாலேருந்து. ஸோ சேர்மன் வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இருக்க முடியும், ராஜ்யசபாலேருந்து எடுக்க மாட்டாங்க. மற்ற ரெண்டுமே பார்த்திங்கன்னா அமாங் த மெம்பர்ஸ் யாரை வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்கில் வந்து லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க? த பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் நாட் மோர் தென் 25 members ஆஃப் த லோக்சபா. ஸோ லோக்சபா மட்டும் கிடையாது, லோக்சபா ராஜ்யசபா சேர்த்து 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாலேருந்தும் 7 வந்து ராஜ்யசபாலேருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில். ஸோ மோர் தென் 25 members அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தப்பு. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன் 1 வந்து தப்பு அப்படின்றதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆப்ஷன் ஏவையும் டிவை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 15 வந்து லோக்சபாலேருந்து, 7 வந்து ராஜ்யசபாலேருந்து அப்படின்றத பார்த்துருந்தோம். அடுத்தது ஸ்க்ரூட்டினைசஸ் அப்ராப்ரேஷன் அண்ட் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டில் வந்து இவங்க தலையீடு எதுவும் இருக்காது. ஸ்க்ரூட்டினைசஸ்னால் ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து இவங்க எதுவும் எக்ஸமைன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2வும் பார்த்திங்கன்னா தப்பு. அப்போ உங்களுக்கு வந்து பியும் வந்து எலிமினேட் ஆகிடும். மீதி இருக்கிறது சி தான். தேர்ட் ஆப்ஷனையும் பார்த்துருவோம். எக்ஸமைன்ஸ் த ரிப்போர்ட் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவங்க வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட் வந்து அவங்க எக்ஸமைன் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து கரெக்டு. அப்போ உங்களுக்கு ஆப்ஷனில் வந்து சி தான் வந்து வரும். சி 3 ஒன்லி. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த எஸ்டிமேட் கமிட்டி. ஸோ எஸ்டிமேட் கமிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க? மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டிஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் த போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிடையாது, நம்ம எஸ்டிமேட் கமிட்டியில் வந்து லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இங்கே ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாகுது. அப்போ ஆப்ஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஏ வந்து எலிமினேட் ஆகிடும், டியும் வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ எலிமினேஷன் மெத்தட்னு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி இஸ் 30. ஆமாம், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் த கமிட்டி வந்து 30 தான். ஸோ ஆப்ஷன் 2 வந்து உங்களுக்கு கரெக்ட். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்ப்போம். The members from Lok Sabha are nominated by the speaker while the members from the Rajya Sabha are nominated by the chairman அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சில இங்கே வந்து நம்ம வந்து எஸ்டிமேட் கமிட்டியில் லோக்சபா மட்டும்தான் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம், மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ ராஜ்யசபா அப்படின்னு கொடுத்ததுனால பார்த்திங்கன்னா நமக்கு டைரெக்டாக வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் கரெக்ட் அப்படின்றதுனால பி வந்து எலிமினேட் ஆகிடும். சி மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட். ஆப்ஷன் சி 2 ஒன்லி தான் கரெக்ட். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம்.
பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியோட இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1921. ஸோ மெம்பர்ஸ் வந்து 22 மெம்பர்ஸ், 15 வந்து லோக்சபாலேருந்து, 7 வந்து ராஜ்யசபாலேருந்து அப்படின்றது பார்த்துருந்தோம். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் எப்படி மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை பார்லிமெண்ட் எவ்ரி இயர் வித் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக தான் மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. மினிஸ்டர் வந்து இதில் வந்து எலெக்ட் ஆக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 1 இயர் தான். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வருஷம் அந்த வந்து எலெக்ஷன் வந்து நடத்துறதுனால டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி 1 இயர் தான் இருக்கும். சேர்மன் வந்து ஸ்பீக்கர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார், அவங்களோட அமௌங் த மெம்பர்ஸ்லேருந்தே அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வேரியபிளி ஃப்ரம் த அப்போசிஷன் பார்ட்டி சின்ஸ் 1967 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து டு எக்ஸமைன் த ஆனுவல் ஆடிட் ரிப்போர்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கேக் விச் ஆர் லைட் பிஃபோர் த பார்லிமெண்ட் பை த பிரசிடென்ட். ஸோ பார்லிமெண்ட்டில் வந்து பிரசிடென்ட் வந்து முன்னாடி வைப்பார். ஸோ அதை வந்து இவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேக் வந்து 3 டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் ஆன் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ஸ், ஆடிட் ரிப்போர்ட் ஆன் ஃபினான்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் தென் ஆடிட் ரிப்போர்ட் ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3 ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அடுத்தது எஸ்டிமேட் கமிட்டி பார்த்திங்கன்னா 1921 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸில் 1950 வந்து ஜான் மத்தாய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்கிறார், நமக்கு வந்து எஸ்டிமேட் கமிட்டி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. மெம்பர்ஸ் வந்து 30 மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லோக்சபாலேருந்து தான். எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பை லோக்சபா வித் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து மினிஸ்டர் வந்து எலெக்ட் பண்ண முடியாது. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 1 இயர் தான். எலெக்ஷன் வந்து வருஷம் நடத்துகிறாங்க. ஸ்பீக்கர் அப்பாயிண்ட்ஸ் இன் ஹிம் ஹர் ஃப்ரம் அமாங் இஸ் த மெம்பர்ஸ். ஸோ நோட் இன்வேரியபிளி ஃப்ரம் த ரூலிங் பார்ட்டிலேருந்து தான் சூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு பார்த்துருந்தோம். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி வந்து ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டு எக்ஸமைன் த எஸ்டிமேட்ஸ் இன்க்ளூட் இன் த பட்ஜெட் ரெப்ரசன்டட் இன் த பார்லிமெண்ட் அண்ட் சஜஸ்ட் எக்கனாமிக்ஸ் இன் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங். இது வந்து 1964 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. யாரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மேனன் கமிட்டி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். இவரோட கமிட்டி மூலமாக தான் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. மெம்பர்ஸ் வந்து 22, 15 வந்து பார்த்திங்கன்னா லோக்சபாலேருந்து, 7 வந்து ராஜ்யசபாலேருந்து. ஸோ எலெக்ஷன் வந்து எவ்ரி இயர் வந்து ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் த்ரூ ஏ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் மூலமாக பண்ணுறாங்க. டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து 1 இயர் தான். ஸ்பீக்கர் அப்பாயிண்ட்ஸ் ஹர் ஃப்ரம் த அமாங்கஸ்ட் மெம்பர்ஸ். ஸோ அமாங்கஸ்ட் மெம்பர்லேருந்து சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ராஜ்யசபா மெம்பர் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க, லோக்சபாவில் மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். ஃபங்க்ஷன் வந்து டு எக்ஸமைன் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோட ரிப்போர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இவங்க வந்து எக்ஸமைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பப்ளிக் கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங்கில் வந்து மெயினான கொஷின் அடிக்கடி கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண மேனன் கமிட்டி அவர்களோட ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் வந்திருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டியை பற்றி பார்ப்போம். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.